அண்ணே நான் கூட போட்டி ஏதோ சாதாரணமா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இங்க ஏற்பாடெல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்கண்ணே. ஹெவி காம்படிஷன் நினைக்கிறேன். தமிழ், நீ எப்படியாவது ஓடி இந்த போட்டியில ஜெயிச்சிரு. இது எங்க வீட்டு பொண்ணுன்னு சந்தோஷமா எல்லார்கிட்டையும் சொல்லி நான் பெருமைப்பட்டுப்பேன். கண்டிப்பா ஜெயிப்பேன்னு சொல்றியா? அப்படி சொல்றியே தங்க கட்டி. சார் சார் போட்டி எப்போ ஸ்டார்ட் ஆகும்? சார் 2 போட்டி இருக்கு சார். மொத்தம் 2 டீமா பிரிச்சிருக்காங்க. தமிழ் முதல் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ்க்குள்ள வந்து வின் பண்ணணும். அப்பதான் 2வது மேட்சுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதுல கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தாகணும். டீம் ஏல தமிழ் இருக்கா. டீம் பில கொஞ்சம் காம்படிஷன் ஜாஸ்தி சார். ஓ, அதுல எல்லாருமே நல்லா ஓடுவாங்க சார். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம் சார். என் பொண்ணு தமிழ் கண்டிப்பா எந்த டீமா இருந்தாலும் ஜெயிப்பா. அதுல எனக்கு ஒரு துளி கூட சந்தேகம் இல்லை. அவ திறமை மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. ஓகே சார், நீங்க வெயிட் பண்ணுங்க. தமிழ், இன்னும் கொஞ்ச நேரத்துல மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடும். நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரெடி ஆயிட்டு வந்துரு. இன்னைக்கு கண்டிப்பா இந்த ரன்னிங் காம்படிஷன்ல நான் ஜெயிப்பேன். அப்பா என் மேல வச்சிருக்க நம்பிக்கையை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். பாப்பா, நீ இன்னைக்கு ரன்னிங் ரேஸில் கலந்துக்க போறியா? அப்படியா? ரன்னிங் ஓடுறதுக்கு பேர்லாம் கொடுத்துட்டியா? உன் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிட்டியா? உன் உடம்புல எங்கெங்கே மச்சம் தழும்பு இதெல்லாம் இருக்குன்னு ஸ்போர்ட்ஸ் கமிட்டியில் சொல்லணும். சொல்லிட்டியா? என்னம்மா அதை பண்ணலனா காம்படிஷன் எப்படிமா நீ கலந்துக்க முடியும்? பரவாயில்ல, நீ கவலைப்படாத. இப்போ கூட டைம் இருக்குது. அங்கே இருக்கிற ரூமில் தான் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. நீ போய் பாருமா. இப்போ கூட போய் எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட சொல்லி என்ரோல் பண்ணிக்கலாம். நிறைய பேர் அதுக்காக தான் அந்த ரூமில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ போமா. போமா உள்ள போ. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட திறமையையும் தன்னம்பிக்கையையும் வெளிப்படுத்துகிற நேரம் அது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ரன்னிங் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த போட்டியில் கலந்துக்க போகிற போட்டியாளர்கள் அனைவரும் ட்ராக்குக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அம்மா, அக்கா கூட ரன்னிங் ரேஸ் ஓடுறவங்க எல்லாரும் இங்க நிக்கிறாங்க. ஆனா ஏமா அக்காவை மட்டும் காணோம்? ஆமா, தமிழ் இன்னும் வரல. இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். சார், தமிழ் இன்னும் வரலையே. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு போயிருக்கா. மேடம், இப்பதான் ஒவ்வொரு ஸ்டூடெண்டா வந்துகிட்டு இருக்காங்க. தமிழ் வந்துடுவா. நீங்க அங்க போய் வெயிட் பண்ணுங்க. என்ன பாரதி, என்னாச்சு? சார், போட்டியில கலந்துக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. தமிழ் இன்னும் வரல. அதான் மாஸ்டர் கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். என்ன சொல்றீங்க பாரதி? தமிழ் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னுமா வரல? ஆமா சார். சார், தமிழ் இன்னும் வரல. போய் என்னன்னு விசாரிச்சு பாருங்க சார். சரி சார், நான் என்னன்னு போய் பார்க்கறேன். அம்மா, இந்த போட்டியில நான் கலந்துக்கிட்டு வின் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா ஒரு ஆள் என்ன ரூம்குள்ள தள்ளி விட்டு என்ன லாக் பண்ணிட்டு போயிட்டாமா. கத்தி கூட கூப்பிட முடியாத நிலைமையில இருக்கம்மா. மா, எங்கம்மா இருக்க? நான் மாட்டிக்கிட்டது உங்களுக்கு தெரியலையா? நான் எப்படியாவது இந்த போட்டியில கலந்துக்கணுமா. வாங்கம்மா, ப்ளீஸ்மா, என்ன காப்பாத்துங்கம்மா. நீ மட்டும் நாளைக்கு ஜெயிச்சுட்டு வா. அப்பா நீ என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன். நிஜமா தான் நான் சொல்றேன் தமிழ். நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன்.
அம்மா காப்பாத்துங்கம்மா ப்ளீஸ்மா. அம்மா தமிழ் பாரதி, என்னாச்சு? இல்ல சார், தமிழ் திடீர்னு என்ன கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. என்ன சொல்றீங்க பாரதி? நம்ம தமிழ் கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சா? ஆ, சொல்லுங்க பாரதி. ஆமா சார், ஆனா என்னன்னு தெரியல, திடீர்னு என் மனசு சரியில்லை. தமிழ் இப்போ என்ன கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. இப்போ என்னடான்னா அவளுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்ற மாதிரி என் மனசு அடிச்சுக்குது. கண்டிப்பா தமிழுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு சார். எனக்கு தெரிஞ்சு தமிழை காணோன்னு அவங்க 3 பேரும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மட்டும் அவளை கண்டுபிடிச்சிடவே கூடாது. தமிழ், தமிழ். ஆஹா, தமிழோட அப்பா அவளை தேட ஆரம்பிச்சிட்டானே. இதுக்கு மேல இங்க இருந்தோம்னா தேவையில்லாம மாட்டிப்போம். எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். ஹலோ, சொல்லுங்க மேடம். ஏய் இங்க பாரு, அந்த பொண்ணை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த தமிழ் எங்க இருக்கா? மேடம், நீங்க அந்த பொண்ணை பத்தி நினைச்சு கவலைப்படாதீங்க. நான் அவளை இங்க இருக்கிற ஒரு ரூம்ல வச்சு அடைச்சு லாக் பண்ணி சாவியை தூக்கி வீசிட்டேன். அவ அங்க உள்ள இருக்கிறது யாருக்கும் தெரிய போறது இல்ல. இங்க பாரு, அப்படிலாம் சொல்லாத. அவங்கள பத்தி உனக்கு தெரியாது. கண்டிப்பா நீ அவளை எங்க வச்சிருந்தாலும் அவங்க தேடி வந்துருவாங்க. மேடம், அவங்க என்ன தேடினாலும் மேடம் அந்த பொண்ணை அவங்க கண்டுபிடிக்க முடியாது. நான் பாத்துக்கிறேன் மேடம், நீங்க கவலைப்படாதீங்க. போனை கட் பண்ணுங்க. தமிழ், தமிழ். சார் இந்த பக்கமா எங்க போறீங்க? சார், இன்னைக்கு காம்படிஷன்ல கலந்துக்க வந்த என் பொண்ணை திடீர்னு காணோம். போட்டி வேற ஆரம்பிக்க போகுது. அதான் இங்க ஏதாவது வந்திருப்பாளான்னு தேடி பார்க்கலான்னு வந்தேன் சார். அப்படியா சார்? யார் சார் உங்க பொண்ணு? அவங்க பேர் என்ன சார்? பேரு தமிழ். ட்ரெஸ் மாத்துறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தான் வந்தா. ஆனா கிரவுண்டுக்கு வரவே இல்லை சார். சார், நான் இங்கே தான் சார் ரொம்ப நேரமாக இருக்கேன். இந்த பக்கம் யாரும் வந்த மாதிரி தெரியலையே. ஆக்சுவலாக சொல்லணும்னா இந்த பக்கம் பசங்க யாரும் வரக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லை, இங்கே கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் கிணறு வேறு இருக்குது சார். ரொம்ப டேஞ்சர் சார். அதனால் எனக்கு தெரிஞ்சு உங்கள் பொண்ணு இந்த பக்கம் வரதுக்கு சான்ஸே இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன்.